ஹாய்! பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன். டோன்ட் ஃபியர், ஐ ஆம் வித் யூ. எந்த மனுஷனும் கடைசி வரைக்கும் கூட இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் ஒருத்தர் மட்டும்தான், ஆண்டவர் ஒருத்தரால் மட்டும்தான் இவ்வளோ உறுதியாக சொல்ல முடியும், நான் உன் கூட இருக்கேன். சில மனிதருங்க சில நல்லா இருக்கும்போது, வசதியாக இருக்கும்போது, பணம் இருக்கும்போது கூட இருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சால் நம்மளை விட்டுட்டு விலகி போயிடுவாங்க. மனுஷனுடைய நேச்சுரல் குணமே அதுதாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம எந்த சூழ்நிலையில், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை நேசிப்பார். அதை நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ முறை வாழ்க்கையில் தனிமையில் நான் நின்று அழுகும்போதெல்லாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத போது, எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாத போது, யாருமே இல்லாத போது கர்த்தர் என்னோட கூட வேதத்தின் மூலியமாகவும் சரி, இல்லை ஒரு ஆராதனையின் மூலமாகவும், இல்லை சபைக்கு போகும்போது யார் மூலியமாவது கர்த்தர் பேசுவார். நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். அவர் நம்ம தேவன்னு சொல்றார், இன்னொருத்தருடைய தேவன்னு சொல்ல. நான் அவளுடைய ஆண்டவர், நான் இன்னொருத்தருடைய ஆண்டவர்னு கர்த்தர் சொல்லலாம், உன் தேவன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு கர்த்தர் சொல்றாருங்க. இப்படிப்பட்ட வாக்குறுதி யாராலும் எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. நம்ம எந்த சூழ்நிலை, நம்ம கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் பரவாயில்ல, நம் தேவன் ஒருவரால் மட்டும்தான் நம்மளை நேசிக்க முடியும். அவர் எந்த சுச்சுவேஷன்லையும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாத தேவன் யாருன்னு கேட்டால் நம்ம ஏசப்பா மட்டும்தாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுவே, கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை கைவிடலாம், மனிதர்கள் எங்களை புறம்பே தள்ளலாம், எங்களை வேதனைப்படுத்தலாம் அப்பா, ஒன்றுமில்லை சொல்லி எங்களை புறம்பே தள்ளலாம் ஆண்டவரே. ஆனால் ஒரு நாளும் எங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவன் எங்களோடு கூட எங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, மரண பரியந்தம் நீர் எங்களை நடத்த நீர் போதுமானவர் அப்பா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னது போல நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க. காரியம் எல்லாம்